வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு திருக்குறளில் இருக்கக்கூடிய மற்ற 10 படிச்சிடும். ஸோ டோட்டலாக இன்றைக்கி கூட 20 அதிகாரம் தரவு பண்ண போகிறோம். எப்படி ஃபஸ்ட் 10 ஞாபகப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து, கடவுளை வழிபடுவோம். 2வது இயற்கையை வழிபடுவோம். 3வது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறந்த முன்னோர்களை வழிபடுவோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக. அப்போ அரண் வலியுறுத்தல். அப்புறம் இல்வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட்னர் நல்லா இருக்கணும், வாழ்க்கை துணை நலம். அதுக்கப்புறம் மக்கட்பேறு, அது அன்புக்காக. அடுத்து விருந்தோம்பல் நல்லா இருக்கணும், இனியவை கூறல். இதுக்கப்புறம் இது எதை சொல்லும் அப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி இருந்தால் அவன் ஒரு சான்றோனாவோ இல்லை ஒரு பெரியவராகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கான கேரக்டர், அதுக்கான குணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த 10 அதிகாரம். செய் நன்றி அறிதல், நடுவு நிலைமை, எப்பயுமே எந்த பக்கமும் சாயாமல் நடுவுநிலையோடு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே செய் நன்றி, நமக்கு ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறக்காமல் இருக்கணும். செய் நன்றி அறிதல், நடுவுநிலைமை. பேசிக்காக ஒரு மனிதனுக்கு என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா அடக்கமுடையவராகவும் ஒடுக்கமுடையவராகவும் இருக்கணும். அதே மாதிரி பிற நீள் விளையாமை. என்ன சொல்கிறது, இதை பக்கத்து வீட்டை பற்றி நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது. மற்ற வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு காது கொடுத்து கேட்காம நம்ம குடும்பத்தில் மட்டும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ செய் நன்றி அறிதல், நடுவுநிலைமை, அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் இருக்கணும். பிறன் இல் விளையாமை, அண்டை வீட்டாரோட விஷயத்தில் மூக்க நுடைக்காமல் இருக்கிறது. அடுத்து பொறை, அது பொறுமை வேணும், பொறாமை வேணாம். அடுத்தடுத்த லைன் பொறைனா பொறுமை. ஸோ பொறுமை நம்மளுக்கு இருக்கணும், அழுக்காராமை, பொறாமை நமக்கு வேண்டாம். ஸோ இது ரெண்டுமே அடுத்தடுத்தது. பொறையுடைமை, அழுக்காராமை. வெக்காமைனா அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுறது, அபகரிக்கிறது. அடுத்து புறம் கூறாமை, நம்ம ஊரில் சொன்னால் சிம்பிளாக சொன்னால் புரணி பேசாமல் இருக்கிறது. அடுத்து பயனில சொல்லாமை, நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் அமையணும். ஸோ பயன் இல்லாத சொற்களை பேசக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஒரு மனிதன் மகானாக மாறுறதுக்கு சில தன்மைகள் வேணும். ஸோ அதை தான் இது சொல்லுது. செய் நன்றி அறிதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விடையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு 10, நேற்று ஒரு 10. ஸோ 20 படிச்சிட்டோம். திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஞாபகத்தில் நிற்கும். இன்னைக்கான 3 குறள். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. ஸோ உரன் அப்படின்னாலே வலிமை. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு கொஞ்சமாக நெஞ்சு உரம் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அது வலிமை அப்படின்னு அர்த்தம். தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பு அப்படிங்கிறது நிலம், வைப்பிற்கோர் வித்து, வித்துனா விதைன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒருத்தர் அறிவின் வலிமையாக என்ன பண்ணுறாரு, அவருடைய 5 புலன்களையும், 5 அப்படின்னு சொல்லும்போது 5 புலன்களையும் அடக்கி காக்கக்கூடியவர் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த பூமியில் விதைக்கக்கூடிய ஒரு வித்து இதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ மோட்சம் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய வித்து எது அப்படின்னா நம்மளுடைய அறிவுத்திறனோட வித்து எது அப்படின்னா அது நம்மளுடைய 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடியது. ஸோ அதை காக்கக்கூடியவங்க மோட்சத்தை ஈஸியாக அடைவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளுக்கானது. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அடுத்து 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே சாளும் கரி. 5 வித்தான் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம 5 ஐம்புலன்களையும் காக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். அவனுடைய ஆற்றல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா விசும்புள்ளார் கோமான் அப்படிங்கிறது வானம். வானத்தில் வசிக்கக்கூடிய, நம்ம என்ன சொல்கிறோம், இந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், தேவர்களின் தலைவனான இந்திரன் எங்கே இருக்கார், வானத்தில் இருக்கார். ஸோ அவருக்கு ஈக்குவல் தான் இந்த 5 புலன்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆற்றல். அவருடைய வலிமை இந்திரனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே சாளுங்கரி. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய குறள் தான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார்,
அதாவது எந்த ஒரு விஷயத்தை அரிதானது செய்ய முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க தான் பெரியவர். இதே சின்னவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சில விஷயங்களை அவங்க பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு சோம்பேறித்தனத்தாலேயோ இல்லை ஒரு மூட நம்பிக்கையாலேயோ இல்லை ஒரு விஷயத்தை தட்டி கழிக்கணும் அப்படிங்கிற மனநிலையாலேயோ அவங்க அதை தட்டி கழிச்சிருவாங்க. ஸோ செய்யக்கூடிய ஆற்றலுடைய பெரியவர்கள் எந்த விஷயம் கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அதை தான் எடுத்து செய்வாங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். ஸோ நீங்கள் இந்த 6 குறளையும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று இருமை வகைத்தெறிந்து ஈண்டு ஆரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்த வித்தான் ஆற்றல் அகல் விசும்பிளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். தேங்க்யூ.